எந்திரிங்க. என்னமா இது? வேண்டாம், எங்களுக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணுங்கிறதுக்காக இந்த ஊர்ல யாரும் சாக வேண்டாம். எங்க 2 பேர் காதலுக்காக இந்த ஊரே அழிய வேண்டாம். பெத்த அம்மா அப்பா விட எங்க மேல அதிகமா பாசம் காட்டணும் உங்களுக்கு. எங்களால எந்த ஆபத்தும் வர வேண்டாம். இந்த ஊர்ல உங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே போதும். நாங்க போறோம். எங்களை உங்க கொண்டா கூட பரவாயில்ல. எங்க காதல் ஜெயிச்ச காதல். எங்களை நம்பி யாருமே இல்லை. ஆனா உங்களை நம்பி இங்க பல்லாயிரம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூர்யாவும் கங்காவும் செத்தாலும் இன்னொரு சூர்யா கங்கா வருவாங்க. ஆனா அந்த பெரியனா செத்தா இந்த ஊருக்கு இன்னொரு பெரியனா கிடைக்க மாட்டாரு. எங்களை மாதிரி காதலர்களை வாழ வைக்கவாது நீங்க வாழணும். அடுத்த ஜென்மம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும். எங்களுக்காக நீங்க அழிய வேண்டாம். நாங்க போறோம். நீ யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன உறவு? எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தீங்க? என்னை அப்பான்னு கூப்பிட்ட. என் கங்கா எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எதுக்காக நம்பிக்கையை கொடுத்த? இப்போ என்ன தூக்கி வீசி வச்சுட்டு போறாங்க. வேணா, யாரு மேல அதிகம் பிரிய வச்சிருக்கணும். அவங்க எல்லாம் என்னை விட்டு போய்கிட்டே இருக்காங்களே. ஏன்? இந்த பெரியனை நம்பி வந்தவங்க வாழ்ந்தாங்க தான் இருக்கணும், செத்தாங்கன்னு இருக்க கூடாது. என் முசல காப்பாத்த நீ யாரா? என்னைக்கு என் பொண்டாட்டி மகளும் செத்தாங்களோ அன்னைக்கு நான் செத்து போயிட்டா. செத்தவனுக்கு ஏதாவது இன்னொரு சாவு? போடா, மணவரையில உட்காரு. இந்த கல்யாணம் நடக்கும். அதே நேரத்துல இந்த ஊர்ல ஒரு சாவு கூட நடக்காது. அதான்டா பெரிய என்ன. போ.
ஆயுள் தண்டனை கைதியை ஜெயில இருந்து கடத்திட்டு வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து என் பொண்ணு மனச மாத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா? மிஸ்டர் ஜெயக்குமார் சார், முதல்ல அந்த ஆளை கைது பண்ணுங்க. நிறுத்து. இவனை ஜெயில இருந்து வெளியே கடத்திட்டு வந்தது நான் இல்ல, நீ. உன் சுயநலத்துக்காக, உன் பொண்ணு மியூசிக் கத்துக்கணுங்கிறதுக்காக அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி இவனை வெளியே கூட்டிட்டு வந்தது நான் இல்ல, நீ. ஒரு கைதிய சென்னையில இருந்து உல்லாச பெணம ஊட்டிக்கு கூட்டிட்டு போனது நான் இல்ல, நீ. 2 சின்ன ஜிரிசுகளை ஒன்னா பழக விட்டு அவங்க மனசுல காதல விதைச்சது நான் இல்ல, நீ. அவங்க காதலிச்சுட்டாங்க தெரிஞ்ச உடனே எங்க உன் கௌரவம் போயிருமான்னு பயந்து அவனை கொலை செய்ய திட்டம் போட்டது நான் இல்ல, நீ. தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனான். அவனை கொலை செய்ய நீ திட்டம் போட்ட. நீதான் உண்மையான கிரிமினல் குற்றவாளி. நியாயமா பார்த்தா இவனைதான் நீங்க அரெஸ்ட் பண்ண. ஐஜி சார், நான் சட்டத்தை மதிக்கிறவன். அதே நேரத்துல அந்த சட்டத்தை இருட்டரை ஆக்குறவங்கள நான் விட மாட்டேன். சாட்சியை பொய்யாக்குறவங்கள நான் மன்னிக்க மாட்டேன். யாராவது நீதிக்கு தண்டனை கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு கோலத்தனமா நின்னுகிட்டு இருக்க மாட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு இவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுதான். அது கூட ஆரம்பத்தில் இவன் ஒரு கைதின்னு எனக்கு தெரியாது. இப்பவும் நான் சட்டத்தை மதிக்கிறவன் தான். இவனை உங்க கூட நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் தண்டனை முடிச்சு திரும்பி வர வரைக்கும் அவனுக்காக என் பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா. ஜெயிலுக்கு போறவன் உயிரோட திரும்பி வந்தா தானே? ஜெயக்குமார், அவன் போனமா தான் வெளியே வரணும். என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும். சாரி சார், நீங்க மந்திரியா இருக்கலாம், ஆனா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். உங்களுக்கு ஆயுசு 5 வருஷம் தான், எங்களுக்கு ஆயுசு 60 வருஷம். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் கவர்மெண்ட்ல எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, உங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு. சாரி மிஸ்டர் பிரியண்ணன், சட்டத்தை மதிச்சு நீங்க சூர்யாவை எங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்க நாணயத்தை மதிச்சு சூர்யாவை உங்ககிட்ட ஒப்படைப்போம். அவன் ஜெயிலிருந்து திரும்பி வரும்போது உடம்புல ஒரு கீறல் கூட இருக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். ரொம்ப நன்றி சார். சூர்யா, போ. தைரியமா போ. இந்த பிள்ளைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முகத்துல சிரிப்பா பார்த்தேன். அந்த சிரிப்பும் சந்தோஷமும் வாழ்க்கையில நிரந்தரமா